நண்பர் வந்து டாக்டர் ராஜேஷ். நம்ம கைதட்டலாம் கலைஞர்களுக்கு, நம்மளுக்காக நம்மளை மகிழ்விக்கிறதுக்காண்டி வந்திருக்க கலைஞர்கள். பாடலை எழுதியவர் பேர் சொல்லுங்க. 1992ஆம் ஆண்டு இந்த மண்ணில் அறிவொளி இயக்கம் துவங்கிய போது ஆரம்பிக்கப்பட்ட இந்த சாரல் கலைக்குழு தான். இந்த குழுவின் ஒரு எழுத்தாளர் இருந்தார், வையம்பட்டி முத்துசாமி, ஒசூர் பக்கத்தில். அவர் போய் மறைந்துட்டார். அவர் எழுதிய இந்த பாடலை இப்போது உங்களுக்காக. வாழப்பழகு வாழப்பழகு மனிதா மனிதா, இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா, செயற்கை தெரியும் இப்போ அரிதாய் அரிதாய், என்ற செயல்களில் மறைந்திருக்கும் துயரம் பெரிதாய். இயற்கையோடு 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 வாழப்பழகும் மனிதா மனிதா, இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா. இயற்கையோடு வாழப்பழகும் மனிதா மனிதா, இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா, செயற்கை தெரியும் இப்போ அரிதாய் அரிதா, என்ற செயல்களில் மறைந்திருக்கும் துயரம் பெரிதா. இயற்கையோடு நம்ம இயற்கையோடு வாழப்பழகும் மனிதா மனிதா, இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா. மரம் செடி கொடிகள் யாவும் இயற்கை தந்தது, மயக்கம் புல்வெளிகள் யாவும் இயற்கை தந்தது. மரம் செடி வளங்கள் யாவும் இயற்கை தந்தது, மயக்கம் புல்வெளிகள் யாவும் இயற்கை தந்தது. குரங்கு முதல் மனிதன் வரை இயற்கை தந்தது, குரங்கு முதல் மனிதன் வரை இயற்கை தந்தது. நெடியமலை நீர் சுனைகள் இயற்கை தந்தது, நெடியமலை நீர் சுனைகள் இயற்கை தந்தது. இயற்கையோடு இயற்கையோடு வாழப்பழகும் மனிதா மனிதா, இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா. இடி இடிப்பதை உன்னால தடுக்க முடியுமா? எரிமலையை கடல் அலையால் அடைக்க முடியுமா? இடி இடிப்பதை உன்னால தடுக்க முடியுமா? எரிமலையை கடல் அலையால் அடைக்க முடியுமா? அடிவானில் உதிக்கும் அழகை மறைக்க முடியுமா? அடிவானில் உதிக்கும் அழகை மறைக்க முடியுமா? உன் கால் நுனி மண்ணையோ படைக்க முடியுமா? உன் கால் நுனி மண்ணையோ படைக்க முடியுமா? இயற்கையோடு இயற்கையோடு வாழ பழகும் மனிதா மனிதா, இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா. மழை நீர் நஞ்சானது இன்று யாராலே, பூமி கெட்டு மலடானது இன்று யாராலே. மழை நீர் நஞ்சானது இன்று யாராலே, இந்த பூமி கெட்டு மலடானது இன்று யாராலே. காடு தந்த சீதனங்களை அழித்தது யாரு? காடு தந்த சீதனங்களை அழித்தது யாரு? இந்த காலநிலை கெட்டு போக காரணம் யாரு? இந்த காலநிலை கெட்டு போக காரணம் யாரு? இயற்கையோடு 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 வாழ பழகும் மனிதா மனிதா, இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா. செயற்கை தெரியும் இப்போ அரிதாய் அரிதா, என்ற செயல்களில் மறைந்திருக்கும் துயரம் பெரிதா. இயற்கையோடு இயற்கையோடு வாழ பழகும் மனிதா மனிதா, இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா. நன்றி. இந்த தமிழ்நாடு வேளாண் கூட்டமைப்பு சுற்றுலா கூட்டமைப்பின் சார்பாக இந்த தினத்தில் வந்து ஒரு அன்பு பரிசாக இந்த வெப்பாலை மூலிகை செடியை வந்து அன்பளிப்பு அளிக்கிறேன். சிறப்பு ஒன்று ரெண்டு விஷயங்கள் சொல்லுங்க. அதுக்கு தான் இந்த இடம் பாபு.
பிம்பிள்ஸுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். இது தைலமாக படலாம், இல்லை வந்து சாறு எடுத்தும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இது பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். நான் இது மூலம் வந்து இந்த வெப்பாலை மூலமாக சாறு எடுத்தும் சோப் பண்ணியிருக்கேன். அந்த தைலம் எடுத்து சோப் தயார் பண்ணியிருக்கேன். இப்போ அங்கே இருக்குது, ஸ்டால் இருக்குது. நான் இப்போ வந்து அங்கே விஐடியில் ஸ்டால் அமைக்க காரணத்தால் நான் கிளம்புறேன். நீங்கள் ஏன்னா தொடர்பு போனீங்கன்னா நான் அந்த சோப்பை தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். நன்றி. என்னோட நம்பர் வந்து 999 47 37 108. என்னுடைய பேர் பாபு. இனிமேல் நம்ம கையில் தான். இங்கே பங்கேற்று இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அனுபவங்களை சொன்னோம்னாலே 4 நாள் ஆகும். என்ன, நவீனுடைய தோட்டத்தில் ஒரு மூலையில் கூட நம்ம இல்லை, அந்தளவுக்கு ஒரு பெரிய பண்ணி அவருடைய அனுபவம். அது மாதிரி அரவிந்த் ஃபார்ம் வந்திருக்காங்க, இது மாதிரி சிவா ஆர்கானிக்ஸ் வந்திருக்காங்க, கன்னடி சார் வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தருமே ஒரு அனுபவமாக ஒரு பெரிய சுற்றுலாவுக்கான அத்தனை விஷயங்களையும் எல்லாருமே நிறைய நடக்காதுதான். பல சூழ்ச்சிகளும் பல அரசியலும் இதுக்குள்ள நுழையுது. இது உண்மையா இல்லையா? உண்மை. நம்ம பிரச்சனையை நாம பேசணும். நண்பர் நல்ல வேலை இவரே தான் நிக்கிறார். நேற்று வெண்டைக்காய் எவ்வளவு நீங்க வச்சீங்க? 10 ரூபாய்க்கு விற்கிறார் வெண்டைக்காய் கிலோ. அதை வந்து ஒருத்தர் வந்து என்னங்க அங்க 8 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, நீங்க 10 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. இதுதான் நம்ம மக்களுடைய மனோபாவமா இருந்துட்டு. இதே ஒரு பொருள் மொபைலே கூட எடுத்துங்க. மொபைல் வந்து இன்னைக்கு எவ்வளவு காசு, அதுல வந்து ஒரே பைசா நீங்க குறைக்க முடியுமா? எதுக்காக சொல்றேன், இதான் மனோபாவம். மக்களுடைய மனோபாவத்தை மாற்றணும். விவசாயிகள்லாம் அவங்க வேலையை விட்டுட்டு அவங்க உற்பத்தி பொருளை மக்கள் நல சந்தையில் கொண்டாந்து விற்கிறாங்க. நான் பொதுமக்களுக்கு சொல்றது, தயவுசெய்து அவங்க கையை கொடுக்குங்க, கையை வணங்குங்க, அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வாங்கி போங்க. அதானே இன்னைக்கு விவசாயிக்கு மரியாதை கொடுப்பதற்குமான ஒரு சமூகமா இதை மாற்ற வேண்டும். இந்த வேளாண் சுற்றுலானா என்ன, இன்னும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் அதிகாரம் பூசிக்கிற விஷயமா தான் நம்ம பார்க்குறேன். பூசணும், அது பார்த்தாதான் அது வந்து வருவாங்கன்னு சொன்னால் அதையும் செய்யறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். வடிவமைச்சுக்கிட்டு தானே பார்ப்பதற்கான கலர் பிளாக் அண்ட் ஒயிட் வந்து இப்போ கலர் ஃபோட்டோ வந்துச்சு. அது மாதிரி தான் வேளாண் சுற்றுலாவையும் நம்ம அனுப்புகிறோம். அதனால் தயவுசெய்து எல்லாருமே இருங்க, எல்லா அம்சங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம படத்தை பற்றி சொல்லணும்னா வேறு கூட்டாக வந்து மதிப்பூட்டுற முறையில் வந்து நான் சோப் தயார் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு வேதனையான விஷயம் வந்து பார்த்தோன்னா வந்து இதில் வந்து பேரம் பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம நேம் பண்ணுறோம், கரெக்டாக வேலை பண்ணுறோம், ஆனால் பேரம் பேச வைக்கிறாங்க. அது மாதிரி நீங்கள் பேரம் பேசாதீங்க. பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் வச்சிருங்க, பேரத்துக்கு இடம் இல்லைன்னு. சார் அப்படி சார், நான் அப்படியே எவ்வளோ வேலை நான் வந்து விவசாயம் வந்து உற்பத்தி பண்ணுறோம், உற்பத்தி பண்ணி எவ்வளோ நம்மளுக்கு தேவை விலை நிர்ணயம் பண்ணுறோம். ஆனால் வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு சோப்பு வந்து பார்த்தோன்னா வந்து இந்த வெப்பாலை வந்து மூலிகை தைலம் சோப் தயார் பண்ணியிருந்தேன், 150 ரூபா விலை நிர்ணயம் பண்ணியிருந்தேன். என்னங்க இவ்வளோ வேலை சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் பேரம் பேசி அவங்க 110 ரூபாய்க்கு வாங்கிட்டு போகிறார். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 110 ரூபாய் நம்ம கைக்கு வரணுன்றதுக்கோசரம் நம்ம விற்க ஆரம்பிச்சிடறோம். அதுமாதிரி செய்யாதீங்க தயவு செய்து. நன்றிங்க ஐயா.